குருவா குருவே துணை. இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் மேச ராசி சகோதர சகோதரி அனைவருக்கும் உங்கள் கணவனும் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசை. புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். என்ன பலாபலம் கிடைக்கும்? வேலை கிடைக்குமா? சிக்கல் தீருமா? கடன் தொல்லை தீருமா? தொழில் விருத்தி அடையுமா? இப்படி பலவிதமான உங்களுடைய கேள்விகளுக்கு கிரகங்கள் என்ன சொல்கிறது வாருங்கள் பார்ப்போம். உங்கள் ராசி அதாவது புரட்டாசி மாதம் என்றால் பொதுவாக ஒரு பெருமாள் உகந்த மாதம், ஆன்மீக மாதம். 5 சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபடும் இந்த மாதத்தில் அனைத்தும் தேவாதிகளுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. அதனால் சுபகாரியங்கள் அனைத்தும் தவிர்க்கப்படும். திருமணம், காது குத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாம் இந்த மாதம் தவிர்த்து நாம் எல்லோரும் ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதெல்லாம் தவிர்க்கிறார்கள். ஓகேவா? உங்கள் ராசி மேசராசி நண்பர்கள், உங்கள் ராசிக்கு 3இல் குரு பகவான் இருப்பது இதுவரையில் தடங்களாக இருந்த எத்தனையோ விஷயங்கள் கைகூடி வரும். ஒரு வேலை நடக்கலையேன்னு தள்ளி போட்டுனா புதான் உங்களுடைய முயற்சி எல்லாம் தோல்வியில் அடையுதா? மனம் வெறுத்து போயிருக்கிறீங்களா? கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க. எல்லாமே ஒரு முடிவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தன வரவு எங்கேயாவது தடப்பட்ட காசு கூட உடனே வர வாய்ப்பு இருக்கிறது. ரிட்டையர் ஆகிட்டு பெனிஃபிட் வரலையா? தடங்களாக தான் அந்த காசு வராமல் அதுவும் வரும். பென்ஷன் வராமல் யாராவது தடங்களாக இருக்குதா? அதுவும் வரும். எங்கேயா வர வேண்டிய பணம் வராமல் நிற்குதுன்றீங்களா? அது கூட வரும். இப்படி ரீச் பண்ணாமல் ரொம்ப நாள் தள்ளினா போது ஒரு இடம் ஆடுன்றீங்களா? அப்படின்னு ஒரு வாய்ப்பு வரும். இப்படி பல விதமான தடங்கள் காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கைகூடி கைமேல் பலனாக கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு காரியம் வெற்றி என்பது உறுதி. உங்கள் இடத்தில் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஏதோ இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் ஒரு முடிவு இந்த மாதத்தில் தெரியும். இருக்கிற இடத்தில் தண்ணிக்கோ சாப்பாட்டுக்கோ பஞ்சம் வராது. அம்மா வாயில் இருந்த ஒரு ஆதாயம், சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் பண பிரச்சனை இருந்தாலும் அம்மா வழியில் தடைப்பட்டு இருக்க காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும், கைகூடி வரும். அம்மாவால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதனால் அம்மா அப்பாவை நல்லா கவனிங்க. வீட்டில் யாராவது வயசானவங்க தாத்தா பாட்டி தான் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி உங்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்க உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ஆகவே நீங்கள் இதை கடைபிடித்து பாருங்கள், வாழ்வில் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரன் கேது இணைந்திருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் என்றே சொல்லலாம். ரொம்ப நாளாக தடைப்பட்ட ஒரு புத்திர பாக்கியம் ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைகிறது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகி பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியே இருக்கிற பிள்ளைகள், சோறு போட மாட்டேன்ற பிள்ளைகள், பேசாமல் இருக்க பிள்ளைகள் எல்லாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்கள் பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்க, காதலிக்கிறாங்க, பிரச்சனை இருக்குதா அப்படின்னாலும் அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஒரு சிலருடைய காதல் மட்டும் கைகூடும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி தசை புத்தி நடக்குமானால், 7ஆம் அதிபதி தசை புத்தி நடக்குமானால் அவர்கள் காதல் கைகூடும், திருமணமும் கைகூடும். அதனால் எல்லோருக்கும் இது ஒரு கோச்சார பலனே ஒரு 10% வேலை செய்யும். இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். பணம் வர வேண்டியதாக காத்திருந்தீங்கனாக்கா கொஞ்சம் இந்த மாதம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். பெண்களால் ஒரு ஆதாயமும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குனாலும் இந்த மாதம் கொஞ்சம் இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். அடுத்த மாதம் தான் நிவர்த்தி ஆகும். வருத்தப்பட வேண்டாம். நினைப்பதெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் செல்லுங்கள். நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும். வெளியூர் சென்று பசங்க படிக்க வைக்கிறதுனா படிக்க வைக்கலாம். வெளியூர் இருக்கிற பசங்க பார்த்துட்டு வரலாம். பயணம் லாபகரமாக இருக்குது. ஒரு ஆன்மீக பயணம், சுற்றுலா பயணம், டூர் போகிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்காரில் சுக்கிரன், சூரியன், புதன் சேர்க்கை என்பது இந்த மாத கடைசியில் முக்கூட்டுக்கு புதன், சூரியன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. இதனுடைய லாபம் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தந்தை கொஞ்சம் ஆரோக்கியம் சீர்படும், அதாவது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், பார்த்து கொள்ள வேண்டும்.
அரசியலில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் இல்லை. அரசாங்கத்துலேயும் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. வேலை செய்யப்பட கூட இருப்பவங்க மனக்கசப்புலாம் உண்டாகும். அதிகாரியுடைய மனக்கசப்பு உண்டாகும். பார்த்து சொல்லுங்கள், கவனித்து கொள்ளுங்கள். பூர்வீக சொத்தில் பிரச்சனை கண்டிப்பாக இருந்தாக்கா இந்த மாதம் நிவர்த்தி ஆகாது. அப்படி இல்லாமல் தான் பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் தாமதமாக தான் முடியும். இந்த மாதத்தில் வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. நண்பர்களாலும் ஒரு ஆதாயம், தாய்மாமாவில் ஒரு ஆதாயம் எல்லாமே தடைப்பட்டு தான் நிற்கிது. அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறம் தேவை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. சரிங்களா? உங்களுடைய பணம் யாராவது கொடுத்தீங்களாக்கா அவ்வளோ சீக்கிரம் வர வாய்ப்பு இல்லை. பணத்தை கொடுக்காதீங்க. கொடுத்தாலும் மன கஷ்டம் தான் ஏற்படும். அதனால் கூடுமானவர்கள் பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது பணம் எதிர்பார்த்திருந்தாலும் இந்த மாதம் வருவது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். அதனால் இந்த பாகம் பண விஷயத்திலோ, பூர்வீக சொத்து விஷயத்திலோ, தந்தை விஷயத்திலோ, அரசாங்க விஷயத்திலோ எந்த ஒரு காரியம் முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் முடியும். சிறப்பாக அப்படியே சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை என்பதால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தீருமானாக இப்போதைக்கு தீர வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் விட்டு பிடிங்கள். ஈகோவை விட்டு பிடிங்க. குடும்பமான அளவில் நல்லதே பேசுங்க. மனைவி கிட்ட அன்பாக நடந்துங்க. கணவன் மனைவியில் ஒற்றுமையாக இருங்க, அன்பாக இருங்க. இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிரச்சனை பெருசாகாமல் பார்த்து கொள்வது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடமை. ஆகவே குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சிறப்பு கம்மியாக தான் இருக்குது. பிரிந்த கணவன் மனைவிகள் இந்த மாதம் ஒன்று சேரலைனாக்கா கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார் உங்கள் வீட்டுக்காரு. வரவே இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 11 ராகு குரு பார்வையில் இருப்பதும் இதுவரையில் கொஞ்சம் லாபம் அவ்வளோ வரலன்றவங்களும் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கும். உழைப்பாளியே நல்லா உழைப்பாங்க. அவங்களாம் வரும் லாபம் அதிகமாக தான் இருக்கும். தொழிலில் எந்த தொழிலாக செய்கிறாங்க செய்யுங்க. ஓரளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். திடீர் ஆசை, பெரிய ஆசை வைக்காதீங்க. பேராசை பெரிய நஷ்டம் என்று சொல்லவங்களுக்கு போகும். அதனால் ஒரு அளவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசையை அதிகம் வைக்காதீர்கள். அகலக்கால வைத்து பாதில் விழுகிறார்கள். கடனும் அதிகமாக வாங்காதீங்க. குடும்பங்கள் கடன் வாங்குவதை குறைப்பது நல்லது. உடம்பில் ஆரோக்கியம் பார்த்துக்கொள்ளும். வயசானவங்களுக்கு ஆரோக்கியம் குறைவாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கும் வயசானவங்களுக்கு. அதனால் குடும்பங்களில் ஆரோக்கியத்தை கவனிக்கொள்ளுங்கள். ஒரு முறை அனைவரும் குலதெய்வ கோவில் சென்று வாருங்கள். அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், சிறப்பும் சீரும் சிறப்புமாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.